என்னோட ஆமி லட்டிட்டா இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ஜிம்னோட ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா மை கேரிங் ஹஸ்பண்ட். ஓகே டாமி, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் அந்த லைக் பட்டனும் சும்மா தானே இருக்குது, அதுவும் தட்டி விடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆமிஸுக்கு சேனலை ஷேர் பண்ணி விடுங்கடா. அப்போ தானே இன்னும் நிறைய வியூஸ் போகும். அப்புறம் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நான் நிறைய எஃப்எஃபாக போட்டு தடுக்குவேன். ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரிக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஜிம்முனும் மேரேஜ் பண்ணி 1 மந்த் ஆகுது. ஜிம்முன் ரொம்பவே ஒரு கேரிங்கான பர்சன். உங்ககிட்ட எப்போவுமே கேரிங்காக தான் நடந்திருப்பார். உங்களை ஒரு டைம் கூட திட்டினது கிடையாது, எதுவுமே உங்களை சொல்ல மாட்டார். நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் ஆண் மட்டும் தலையாட்டுவார், அவ்வளோதான். அவர் உங்களை ரொம்பவே கேரிங்காக பார்த்துப்பார், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்கள் என்னமோ தெரியல, அவர்கிட்டேருந்து கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுருப்பார். ஆனால் இன்ன வரைக்குமே நீங்கள் 2 பேரும் இன்னும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் ஜிம்முன் அப்பப்போ அவர் ஒர்க் போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவார். அது மட்டும்தான், அதை தவிர்த்து உங்களுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்குள்ளே இல்லை. ஸோ இதுவே போதும்டா. ஓகே டாமி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் காலையில் உங்கள் காதுக்கிட்டே அலாம் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் செம்ம கட்டுப்பாக இருந்து அந்த அலாம் ஆஃப் பண்ணிட்டு, இந்த காலையில் இந்த அலாம் அடிக்கிறது இருக்கே, ஸோ இதை ஒட்டிச்சு போகலாம் போல் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் படுத்திருக்க ஜிம்மில் பார்க்குறீங்க. ஜிம் நல்ல ஒரு க்யூட் பேபி மாதிரி தூங்கிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகி முடிச்சுட்டு கீழே கிச்சனுக்கு போயிட்டு ஜிம்முனுக்கு காஃபி போடுறீங்க. காஃபி போட்டு அதை நீங்கள் பெட்ரூம்க்கு எடுத்து வரீங்க. பெட்ரூம் எடுத்து அங்கே பெட்க்கு பக்கத்தில் உள்ள டேபிளில் வச்சுட்டு ஜிம்மில் எழுப்புறீங்க. ஜிம்மில் எழுந்து உட்காந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் எழுப்பினோடனே கீழே போய்ட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிடுறீங்க. ஜிம்மில் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாரு. நீங்கள் கீழே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த டைம் ஜிம்மின் ரெடி ஆகிட்டே கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே இறங்கி வராரு. நீங்கள் அவர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவர்கிட்ட எதுவுமே ஒழுங்காக பேச மாட்டீங்க. அவராக பேசினா தான் நீங்கள் பேசுவீங்க, மற்றபடி நீங்களாக பேசவே மாட்டீங்க. ஜிம்மின் அப்படியே டைனிங் டேபிள்லேருந்து உட்காடுறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒயன் சொல்லுங்கள் ஜிம்மின். இல்லை, அம்மா ஏதாவது கால் பண்ணாங்களா என்ன? இல்லையே, ஏன்? இல்லை, அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, நம்ம 2 பேர்த்தையும் அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஓ ஓகே, நான் இன்றைக்கி போகிறோமா? இல்லை, நம்ம ஈவினிங் போகிறோம். ஓகே, ஏதாவது திங்ஸ் பேக் பண்ணணுமா? இல்லை, அதெல்லாம் இல்லை, ஈவினிங் போயிட்டு நம்ம நைட்டே வந்துடுவோம். ஓகே ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வேகமாக உங்கள் ரூம் போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஜிம்மின்கிட்ட பேசவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ரொம்ப வெக்கப்படுவீங்க. அப்புறம் ஜிம்மின் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ரூம் போனீங்களா, இப்போ ப்ளேட்லாம் வாஷ் பண்ணோம்ல, ஸோ அதனால் நீங்கள் திரும்பி கீழே ப்ளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. அப்புறம் ஜிம்மின் உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஜிம்மின் உங்கள் பின்னாடி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படியே பேசாமல் சைலண்ட்டாக அப்படியே ப்ளேட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல பிள்ளை மாதிரி. உங்களுக்கு தெரியும் ஜிம்மின் எதுக்கு வராருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ப்ளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க. ஜிம்மின் அவ்வளோ கிட்ட உங்கள் க்ளோஸாக இருக்காரு, அவ்வளோ க்ளோஸ். உங்கள் ஃபேஸ்க்கு அவர் ஃபேஸ்க்கு 1 இன்ச் தான் கேப்பு. ஸோ அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். நீங்களே பயந்துடுறீங்க. ஜிம்மின் அவர் க்ளோஸாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை லைட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் இப்போ அவர் ஃபேஸ் இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததுனால அப்படியே நீங்கள் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா ஜிம்மின் ஃபேஸை நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு அவரோட ஃபேஸு.
இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான். டெய்லி ரொட்டீன் மாதிரி ஜிம்முன்னு வந்துட்டு உங்களை ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஹக் பண்ணிக்கிட்டு அப்புறம்தான் வந்துட்டு அவர் ஆஃபீஸ்க்கே போவார். இல்லைன்னா ஆஃபீஸில் வேலையே நடக்காது. அவர் அப்படியே மண்டையை பிச்சு போட்டு உங்களை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருப்பார். அதனாலேயே அவர் டெய்லி வந்து நீங்கள் அவர் கூடயே இருக்கணும் அப்படி தான் அவர் திங்க் பண்ணுவார். நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா போதும், அவ்வளோதான், அவர் மண்டையே வந்து பிச்சுக்கும். அந்த அளவுக்கு அவர் பிஹேவ் பண்ணுவார். அது உங்கள் முன்னாடி பண்ண மாட்டார். இப்போது நீங்கள் அவர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உங்களை ஹக் பண்ணலன்னா ஆஃபீஸில் வேலை நடக்காது. வீட்டில் சும்மா இங்கிட்டும் அங்கிட்டும் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு இருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவர் ஆஃபீஸ் போய்ட்டு அவர் கேபினில் உட்காந்து அப்படியே உங்களை பற்றி சிரித்து யோசிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி ஜிமின் வந்து உங்களை லவ் பண்ணுறாரு. அது இப்போ தான் மேரேஜ் ஆகி 1 month ஆச்சுல. ஸோ ஜிமின் வந்து இதை டெய்லி பண்ணுவார். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு அவர் கிஸ் பண்ணும்போது எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அவர் டேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளஷ் பண்ணுவீங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் அவருக்கு தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அவர் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணாருன்னா நீங்கள் வந்துட்டு ப்ளஷ் பண்ணுவீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் வந்துட்டு அவர் இதே மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருப்பீங்க. நீங்கள் ப்ளஷ் பண்ணுறது வந்து அப்போ தான் வந்து ஜிமின் மிரரில் பார்த்துருப்பாரு. அதுலேருந்து தான் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நான் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணும்போது ஒயன் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளஷ் பண்ணுவான் அப்படின்னு அவர் நினச்சிப்பார். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து ஜிமின் அப்படியே ஒரு கேபினில் உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு. அந்த டைம் வந்துட்டு அவங்க பிஏ வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்படியே ஜிமினோட ஸ்மைலாம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுது. அப்படியே ஒரு கோல்டு பர்சனாக மாறிட்டார். அவர் உங்கள்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ கேரிங்காக நடந்துப்பார். மற்றவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயுமே ரொம்ப ரூடாக கோல்டு பர்சனாக தான் பிஹேவ் பண்ணுவார். இந்த உலகத்துலேயே அவர் ரொம்ப அதிகமாக கேரிங் வச்சுருக்கிறதுனா அது உங்கள் மேலே மட்டும்தான். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தோன்னே மனுஷன் அவர் தான் ஃபால் இன் லவ் ஆகிட்டார். ஸோ அன்னிலேருந்து தான் உங்களை மேட்ச் டேலேருந்து தான் உங்களை லவ் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே வந்து அவங்க மேலே கேரிங் ஒவ்வொரு நாளும் அப்படியே அதிகமாகிட்டே போகுது. ஸோ உங்கள் மேலே தான் அவர் அதிகமாக கேரிங் வச்சுருப்பார். இப்போ அவங்க ரூம்குள்ளே பிஏ வந்துட்டோடனே அவர் நார்மலாக எப்பவும் போல் அப்படியே உட்காந்துக்கிறாரு. அப்புறம் அந்த பிஏ வந்துட்டு, சார் இந்த ஃபைலில் ஒரு சைன் வேணும் சார் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைல் வந்து கொடுக்குறா. ஸோ ஜிமின் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துட்றாரு. அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுது. அப்புறம் வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமினும் அந்த கால் அட்டென்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஜிமின் வந்துட்டு, சொல்டாவி, டே மச்சான் எங்கடா இருக்க? எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? இல்லை நீ சீக்கிரமாக வர முடியுமா? எதுக்குடா? நீ வாடா எதுக்கு சொல்லு, நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு. டே ஜிமின் ப்ளீஸ்டா, கொஞ்சம் நேரம் மட்டும் வாயேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் போதும், சீக்கிரமாக வா. எதுக்குன்னாவது சொல்லேன். நீ இங்கே வாடா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்து கிளம்பிடுறாரு. வந்து ஒரு பிளேஸ் சொல்லியிருப்பார். அங்கே தான் வந்து இப்போ ஜிமினும் வந்து போகிறாரு. ஜிமின் போயிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லாம் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் வந்துட்டு, டே மச்சான் என்னடா, எதுக்குடா இப்போ என்னை கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைடா, உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் கேட்கணும். என்ன அது வந்து ஜிமின், ரொம்ப வலியாத கொலையாத, மூடிட்டு என்ன விஷயம்னு சொல்ல. அது நான் ஒயனோட. என்ன நீ ஒயனோட? மச்சா நீ ஓரெல்லாம் திங்க் பண்ணாதடா. இல்லை நான் ஒயனோட. சொல்லி தொலைடா சென்டென்சஸை முழுசா, எனக்கு பக்குன்னு இருக்குது, சீக்கிரமாக சொல்லு. நீ பயப்படமாலாம் ஒன்றும் இல்லைடா மச்சான். ஒயனோட ஃப்ரெண்டு தியா இருக்கால, அவளை எனக்கு கரெக்ட் பண்ணணுண்டா. சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எதுக்கு இப்போ என்ன ஆஃபீஸ் டைமில் கூப்பிட்ட? அது இல்லை, நீ தான் எப்படியாவது ஒயன்கிட்ட சொல்லி தியா வந்து என்கிட்ட பேச வைக்கணும். நான் புரோக்கராடா? மச்சான் ப்ளீஸ்டா, ஓ 6 உயிர் நண்பனுக்காக இதை பண்ணுடா ப்ளீஸ். ஒயன் உன்னோட ஒய்ஃப் தானே? ஸோ ப்ளீஸ்டா அவகிட்ட எப்படியாவது சொல்லிட்டியா அவன் என்கிட்ட பேச சொல்ல.
நான் தியா உண்மையில ட்ரூவாக லவ் பண்ணுறேன்டா. லவ்னா லவ், அப்படி ஒரு லவ் பண்ணுறேன் ரொம்ப மேடாக. ப்ளீஸ்டா ஜிமின், ப்ளீஸ் ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லிடுறா. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு உயிரோடயே இருக்க மாட்டேன். போடா செத்துப்போ. உன்னெல்லாம் எவன் இந்த உலகத்தில் இருக்க சொன்னா? ஜிமின் ஜிமின் இப்படிலாம் சொல்லக்கூடாது ஜிமின், ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன் டைம் மட்டும் என்கிட்ட போய் பேசேன். அதே என்ன போய் சொல்கிற? நீ போய் பேச வேண்டியதானே? ஏ அவள் உன்னோட ஒய்ஃப்டா, நீ தாண்டா போய் பேசணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் மட்டும். இங்கே பாரு, என்னை ஆஃபீஸ் டைமில் நீ டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. இதுக்காகவே உன்னை நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் பார்த்துக்க. டே இதுக்கெல்லாமா கேஸ் இருக்குது? ஆமாண்டா, நீ என்னை பிளாக்மெயில் பண்ணேன்னு சொல்லுவேன். அடப்பாவி, உன் ஃப்ரெண்டே பிளாக்மெயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டால, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டா? சரிப்போ. டே 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 ஜிம்மி ஜிம்மி அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜிம்மி. நீ நல்ல பையன் தானே, க்யூட் பாய் தானே. அடைச்சி மூட்டு சொல்லு. ஜிம்மன் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒயன்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பற்றி கன்வே பண்ணிட்டா அப்புறம் நான் வந்துட்டு ஒயன்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வி வந்து செம்ம குஷியில் வந்து குதிச்சிட்டு இருக்காரு. இப்போ டேரெக்டாக வந்து அவர் ஆஃபீஸ் போனால் எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்கள் அவர் சீக்கிரமாக வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உள்ளே என்ட்ரு ஆகுறது கூட தெரியாமல் நீங்கள் சீரியஸாக அந்த கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த கார்ட்டூனில் ஒரு காமெடியெல்லாம் பார்த்து கேட்க சிரிச்சிட்ருக்கீங்க. இந்த ஸ்மைலெல்லாம் ஜிமின் பார்த்துருக்கவே மாட்டார். ஜிமின் இருக்கும்போது நீங்கள் சிரிக்க கூட மாட்டீங்க, சும்மா லைட்டாக சிரிப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கேட்க வீடியோ அதிர்ற அளவுக்கு சிரிக்கவே மாட்டீங்க. ஜிமின் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஜிமின் இருக்கும்போது அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி லைட்டாக மட்டும் ஸ்மைல் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஜிமின் இந்த ஸ்மைல் வந்து உங்கள்கிட்ட பார்த்தோன்னு அப்படியே நின்று உங்களே பார்த்துட்ருக்காரு. அவர் அப்படியே பார்த்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, எப்பா இவளுக்கு இப்படிலாம் சிரிக்க தெரியுமா? நான் கூட இவளுக்கு சிரிக்கவே தெரியாதுன்னு நினச்சேன். பரவாயில்லையே, நல்லாவே சிரிக்கிறா. அப்போ எதுக்கு நான் முன்னாடி லைட்டாக மட்டும் ஸ்மைல் பண்ணுறா? ஒருவேளை நான் ஏதாவது நினச்சிப்பேன் சிரிக்காமல் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சோஃபா பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே சைடில் 2 சோஃபா அண்ட் டிவியை எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சோஃபா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டிவிக்குள்ளே ஆப்போசிட்டில் உள்ள சோஃபாவில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே வந்து உங்கள் பின்னாடி நின்று அப்படியே பெண்ட் பண்ணி உங்கள் காது கிட்ட வந்து அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ தூக்கி வாரி போட்டுச்சு. அடி ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குனு போய்ட்டு எஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் கீழே விழுந்துடுறீங்க. ஸோ ஜிமின் உடனே வந்துட்டு என்னடி ஆச்சு, இதுக்கு எப்படி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து உங்களை தூக்குறாரு. நீங்களும் அப்படியே உங்களோட இடுப்பை தேய்ச்சிக்கிட்டு எம்மா ஆமாம் எதுக்கு இப்போ இப்படி வந்து ஒய்யன்னு கூப்பிட்டீங்க? நீங்கள் வந்து எப்போ வந்தீங்க? நான் பார்க்கவே இல்லையே. நான் வர்றது கூட தெரியாமல் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன், அப்படி தான். சரி சரி, ஆமாம் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. அது ஆஃபீஸில் இருந்த ஒர்க்குமே இல்லை, ஸோ அதனால தான் வந்துட்டேன். சரி ஏதாவது வேணுமா? எனக்கு ஏதாவது இருக்கட்டும், நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்குறாரு. நீங்களும் அப்படியே இடுப்பை பிடிச்சிக்கிட்டே நின்று எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு இடுப்பே சுளிக்க போயிடுச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை ரூம் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே நொண்டி நடந்துட்டுருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன உன்னோட ஹிப் பெயினாக இருக்கா என்ன? ஆமாம் எப்போ இடுப்பு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் அம்மாட்ட ஏதாவது கேட்குறேன். இல்லை இல்லை, எனக்கு ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நானே சரி பண்ணிக்கிறேன். இரு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து போயிருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க, என்னடா இவன் பண்ணுறான்னு சொல்கிறான். ஐயன் நீ ரொம்ப ஷைப்படுவ அண்ட் ரொம்ப ப்ளஷ் ஆகுவ. ஜிமின் ஹேண்ட் மேலே பட்டாலே ஐயோ நீ ரொம்ப ப்ளஷ் ஆகி மாட்டிப்பிய. இத்தனை நாளாக ப்ளஷ் ஆகிட்டு ஜிம்மினுக்கு தெரியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரே நாளில் உடச்சிருவ போலே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் வந்து ஜிம்மின் வந்து நல்லா ஹாட் வாட்டர்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வராரு. அப்புறம் நீங்கள் அவரை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஜிம்மின் வந்துட்டு பாடு
அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு பார்க்குறீங்க. ஜிமின் சொல்கிறாரு, படுடி. அது அது வந்து இல்லை ஜிமின், நானே வரேன். எப்படியும் உன் கை அப்படியே சைடில் போகுமா, நீ படு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாரு. அப்படியே குப்புற அடித்து படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பில்லோவில் உங்கள் முகத்தை வந்து புதைச்சி வச்சுக்கிறீங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு அந்த ஹாட் வாட்டரில் வந்துட்டு அந்த இந்த துணி வந்துட்டு வச்சு உங்கள் இடுப்பில் வந்து வைக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்பவே ப்ரெஷ் ஆகுறீங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே உங்களுக்கு அந்த ஒத்தரம்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஹாட் வாட்ரு அதை வச்சு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்புறம் கொடுத்துட்டு அப்படியே வந்து உங்கள் ஹிப்பை தொட்டதில் அவருக்கே ரொம்பவே டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், இன்னும் நீங்கள் அதுக்கு ரெடி ஆகலை சொல்லிட்டு அவருக்கு பொறுமையாக இருக்கார். இப்போது அவருக்கு ரொம்பவே டெம்ட் ஆகுது. இதுக்கப்புறமும் போனால் அப்புறம் அவ்வளோதான், அவராலே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஒத்தரம்லாம் கொடுத்துட்டு அந்த ஹாட் வாட்டரையும் எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இப்போ ஓகேவா? இப்போ ஓகே ஜிமின். சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு. ஜிமின் உங்களுக்கு குக் பண்ணி இல்லை, நானே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். பொய் சொல்லாமல் சொல்லு. அது அது வந்து இன்னும் இல்லை. என்கிட்ட பொய் சொல்லாத உன்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அது ஐம் சாரி. இரு, நான் உனக்கும் சேர்த்து ஃபுட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ரெடி பண்ணியே எடுத்துகிட்டு வராரு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு அவரும் சாப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கும் ஃபீட் பண்ணி விடுறாரு. ஸோ இந்த அளவுக்கு தான் ஜிமின் வந்து ரொம்பவே கேரிங்காக உங்கள்கிட்ட நடந்துப்பார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் ஜிமின் வந்து பிடிக்கும். என்ன ஷைனஸ்ஸு, கேர்ள்ஸுக்கெல்லாம் ஷைனஸ்ஸா அப்படின்னு தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் உங்களுக்கு ஃபீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் போய் ப்ளைட்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஜிமின் வந்து அப்படியே ரூம்க்கு வர்றாரு. இப்போது ஈவினிங் டைமு, இது உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும்ல, இது ஜிமினோட அம்மா வீட்டுக்கு போகணும்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களை எழுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ வேணான்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவுக்கு வந்து ஜிமின் வந்து கால் பண்ணுறாரு. அவங்க அம்மா எடுத்துகிட்டு, என்னப்பா வரீங்களா? அம்மா நான் வரலம்மா. ஏன்ப்பா என்னாச்சு? இதான் ஆஃபீஸ் ஒர்க்கா என்ன? இல்லைம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் அவளை பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வரலம்மா. ஓ சரிப்பா, நீ அவளை பார்த்துக்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே நல்லா அசந்து தூங்கிடுறீங்க. ஜிமின் வந்துட்டு நைட் போல் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் தூக்கத்துலேயே அப்படியே போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அவர் சிரிச்சுட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்துட்டு எப்பவும் போல் அலாம் அடிக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா உங்கள் வெயிட்டை பிடிச்சிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா நவுந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஜிமினுக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அவர் வந்து லைட்டாக வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அலாம் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் இங்கிட்டும் இங்கிட்டுமா உருண்டு படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு உங்ககிட்ட, ஏன் என்னாச்சு? அது ஜிமின், எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஏன் என்னாச்சு? அது பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓ சரி, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை வேணாம், நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. இல்லை நான் ஆஃபீஸ் போகல. எதுக்கு? இல்லை நான் இங்கே வீட்டில் இருந்து உன்னை பார்த்துக்கிறேன். இல்லை ஜிமின், இங்கே பாருவேன், அது என்னோடய கம்பெனி தான், யாரும் என்ன எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்கள் வயிற்றை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்துட்டு
நடந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் ரூம் பெட்லேயே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களால் நகரக்கூட முடியல, அந்த அளவுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு ரூமுக்கே எடுத்து வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து அவர் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அவர் ஃபீட் பண்ண அப்படியே வந்து நீங்களும் வாங்கிட்டுருக்கீங்க. அப்புறம் ஜிமின் வந்து உங்களுக்கு வாட்டர் கொடுக்குறாரு. நீங்களும் அதை குடிச்சிட்டு அவர்கிட்ட கொடுத்துறீங்க. அவரும் போய் ப்ளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் ஜிமின் வந்து கையில் டேப்லெட்டோடு வராரு. நீங்கள் வந்து அவரை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஜிமின் வந்துட்டு ஏந்தா இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ, உனக்கு ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் அதை வாங்கிட்டு வாட்டரையும் வாங்கிட்டு அந்த டேப்லெட்டையும் போட்டுக்கிறீங்க. டேப்லெட்லாம் போட்ட பிறகு அப்படியே வந்து கொஞ்சம் படுக்கிறீங்க. உங்களுக்கு ஆனால் அப்பயும் வந்துட்டு ஸ்டொமக் பெயின் குறைஞ்ச மாதிரி இல்லை, செம்மையாக வலிக்குது வயிறு. நீங்கள் அப்படியே வயிற்று கிராஸாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டுமா உருண்டிகிட்ருக்கீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு அப்படியே வந்து உங்களை பேக்கப் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. அந்த பேக்கப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவரோட ஹேண்டு, அந்த க்யூட்டான லிட்டில் ஸ்மால் ஹேண்டை வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு அப்படியே லைட்டாக வந்து ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு அது கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்பவே பெட்டராக ஃபீலாக இருக்குது. ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஜிமின் அப்படியே வந்து ரப் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, இப்போது எப்படி ஃபீல் ஆகுது? ஓகே தான் ஜிமின் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு அப்படியே அது கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவரும் வந்து தூங்கிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வந்து அவர் ஏந்துக்கிறாரு. ஏன்னா வீட்டில் இன்னும் எந்த ஒர்க்குமே செய்யலைல்ல. ஸோ அதனால் வந்து அவர் எழுந்து அவர் போய்ட்டு ப்ளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெட்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வேலை எல்லாத்தையுமே, அந்த வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே இப்போ அவர் தான் வந்து செய்கிறாரு. ஸோ இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ கிச்சனில் வந்து ஜிமின் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் காலிங் பெல் யாரோ தட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு அப்படியே அந்த கரண்டியோடு போகிறாரு. போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாரு. அப்படியே கையில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து கரண்டி வச்சு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஒரு கையில் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அங்கே யார் வந்திருக்காங்கன்னா ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் தான். ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே பார்த்து நின்றுட்டுருக்காரு. கையில் கரண்டியோட, தோளில் துண்டோட, என்னமோ சமையல்கார மாதிரி இருக்கார். அப்புறம் ஜிமின் இப்படி பார்த்தோன்னே அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, நான் தான் சொன்னேன் தானே ஜிமினுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா மாறிடுவான்ட்டுன்னு. பாருங்கள், அதுக்குன்னு இப்படி மாறுவேன் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிமின் அந்த கேரண்டி வந்து அவர் பின்னாடி மறைச்சி வச்சுட்டு உள்ளவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து உள்ளே வராங்க. அப்புறம் ஜிமின் கேட்குறாரு, எதுக்கு வந்தீங்கங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஜிமினோட அம்மா, என்னடா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? இல்லை, நேற்று தானே கால் பண்ணி எங்களை வர சொன்னீங்க, நேற்று வராதனால இன்றைக்கி வந்துட்டிங்களா என்ன அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு, ஆமாம் நீ தான் சொன்ன ஒயனுக்கு உடம்பு சரியில்லைன்னு, நீ அவளை பார்த்துப்பியலான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அம்மா, உங்கள் பையனை என்ன எப்படி கூட நம்ப மாட்டீங்க? உன்னை நம்ப மாட்டேன்டா, ஏன்னா நீ ரொம்ப ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பர்சன், யாருக்குமே கேரிங்கே காட்ட மாட்டேடா, அதனால தான் நானே வந்தேன். ஓ, நீங்கள் பார்த்தீங்களா நான் என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக கத்துறாரு. இது ஜிமினோட அம்மா கொஞ்ச நேரத்தை ஷாக் ஆகிடுறாங்க, என்ன பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி பொண்டாட்டின்ற வேர்டை வந்து யூஸே பண்ண மாட்டார். ஒயன் அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். உங்கள் பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். அவர் பொண்டாட்டி, என்னோடய ஒய்ஃபு அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுனதே கிடையாது. ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது. ஸோ ஜிமின் வந்து அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஜிமின் அவர் என்ன சொல்லிட்டார் ரியலைஸ் பண்ணிட்டு, ஒயனை நான் நல்லா தானே பார்த்துக்குறேன், இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை, நான் அவளுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு நல்லா தான் படுக்க வச்சுருக்கேன், என்னப்பா, அதுவும் இல்லாமல் அவளுக்கு குக் பண்ணி வேறு நான் தான் தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜிமின். அவங்க அம்மா அப்படியே சிரிச்சிட்டு, சரி போ குக் பண்ணு, எங்களுக்கும் சேர்த்து குக் பண்ணு. ஆமாம் ஜிமின்,
நீ எப்படா குக்கெலாம் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு வந்து ஜிமினோட அப்பா கேட்குறாரு. ஜிமின் வந்துட்டு இப்போ தான்ப்பா ரீசெண்டாக அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜிமின் க்யூட்டாக பேசுகிறாரு. இதை பார்க்க இது 2 பேருக்குமே ஷாக்கான ஷாக்கு. திரும்பி வந்து யாரும் வந்து காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு திரும்பி அந்த கரண்டியோடு போகிறாரு. போகும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு டே ஜிமின் அந்த கரண்டி வச்சுட்டு போடா, ஏன்டா இப்படி உன் மானத்திலேயே வாங்கிக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் அப்படியே அவங்க அம்மா ஒரு துக்கு விட்டுட்டு அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்தா ஜிமினோட தங்கச்சி தான் வந்து நிற்கிறா. ஜிமின் பார்த்துட்டு வாலு எங்கடி இது பண்ணுற? அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்தால் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி விட்டு அவள் பாட்டிக்கு வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போனோன்னா அவளுக்கு சமையல் வாசமாக வருது. ஸோ அப்படியே வாசத்தை மூந்து பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் ஜிமின் வந்துட்டு என்னடி நாய் மாதிரி மோப்பம் முடிச்சிட்ருக்க? அது இல்லைண்ணா, என்ன குக் பண்ணிகிட்ருக்காங்க? அண்ணி ஏதாவது குக் பண்ணுறாங்களா என்ன? அண்ணிலாம் இல்லை, நான் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ நான் இவ்வளோ பெரிய செஃப்பான நீ? அதுவும் இல்லாமல் கெட்டப் வேறு சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அச்சஸாக சமையல்கார மாதிரியே இருக்கேண்ணே. எங்கள் பாடி ரொம்ப வாய் தான் உனக்கு, வாயை கழட்டி கையில் கொடுத்துருவோம் பார்த்துக்க. அச்சோ பயந்துட்டேன். சரி அண்ணிங்க அவள் ரூமில் இருக்கா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஸ்டெப்ஸ் ஏற போகிறா. அப்புறம் ஜிமின் வந்து அவள் ஹேண்டை பிடிச்சிட்டு அதை அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, அவள் டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான் நீ. என்னாச்சு இங்கே பாரு, அவளுக்கு கேட்குறமே உடம்பு சரியில்லை, அவள் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, இப்போ எதுக்கு நீ போய் அவளை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. இதை கேட்டோடனே ஜிமினோட தங்கச்சிக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காயிடுது. அப்புறம் ஜிமினோட தங்கச்சி கொஞ்சம் ஆவேசமாகிட்டு ஏன்னா அண்ணியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா? ஏன்னா நான் நான் பாட்டுக்கு எங்கேயோ செவனேன்னு தூங்கிட்டு இருப்பேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னை தண்ணி ஊற்றி எழுப்புவீங்க, என்னென்னமோ பண்ணி எழுப்புவீங்க, டிஸ்டர்ப்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ நான் அண்ணியை டிஸ்டர்ப் பண்ண போது தான் உங்களுக்கு டிஸ்டர்பாக தெரியுதா அப்படின்னு வந்து கொஞ்சம் ஜிமினோட தங்கச்சி வந்து கொஞ்சம் ஆவேசமாக கேட்குறாங்க. அப்படி ஜிமின் வந்துட்டு ஆமாண்டி, என் முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சொன்னால் நீ கேட்பியா மாட்டியா? நான் சொன்னேன் நீ இன்றைக்கி அது கேட்டிருக்கேன்னா அப்போ எதுக்கு நான் கேட்கணும்? வாலு ஒழுங்காக போய் உட்காந்துரு, நான் உனக்கு குக் பண்ணி எடுத்து வரேன். அண்ணா நீ குக் பண்ணுறது கொஞ்சமாவது வாயில் வைக்கிற மாதிரி இருக்குமா? உனக்கு ரொம்ப திமிருதாண்டி, பாரு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஜிமின். ஸோ அப்புறம் வந்துட்டு ஜிமினோட தங்கச்சியும் வந்து போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு கிச்சனுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜிமின் வந்து செம்மையாக வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு ஜிமின் என்னம்மா? இல்லை இங்கே வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யாரை பார்த்தா மெய்டா இல்லை ஒயனா? இல்லை நான் தான் பண்ணேன். என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே ஒரு ஜாக்கு. அப்புறம் ஜிமின் சொல்கிறாரு இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நான் எல்லா வேலையுமே நானே பார்த்துட்டேன், போதுமா? புரியுதா? இதுக்கப்புறம் ஷாக் மேலே ஷாக்காக ஒரு ரியாக்ஷன் கேவலமாக கொடுக்காதீங்க, பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினோட அம்மா வந்து ஜிமினோட ஷோல்டர் அடிச்சுட்டு ஏடா என்னோடய ரியாக்ஷன் என்ன சகிக்காமல் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா செல்லமாக கோச்சிக்கிறாங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு சரிம்மா நீங்கள் போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு குக் பண்ணி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு குக் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மாவும் போய் உட்காந்துடுறாங்க. அப்படியே வந்து ஜிமின் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு டேபிள் வந்து வைக்கிறாரு டைனிங் டேபிளில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினோட அம்மா, ஜிமினோட அப்பா, ஜிமினோட தங்கச்சி அவங்க 3 பேருமே டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துடுறாங்க. அப்புறம் ஜிமின் வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் ஜிமினோட அம்மா பார்த்துட்டு ஜிமின் நீ வந்து உட்காருப்பா, இருங்கம்மா நான் ஒயனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு மேலே வர்றாரு. அப்புறம் அவங்களாம் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து அவங்க ஸ்டேர்ஸை வந்து பார்க்குறாங்க. அப்படியே வந்து ஷாக்டாகி அப்படியே வாயவே பொழந்துடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஜிமின் வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கிறதுனால உங்களால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து ஜிமின் அம்மாவுக்கு, ஜிமின் அப்பாவுக்கு, ஜிமின் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி அண்ட் செம்ம ஷாக்கு. இவ்வளோ ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பர்சன், இவ்வளோ ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஜிமின் வந்து அப்படியே உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு
அவரே வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. இந்த நியூ ஆக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அவங்களோட அம்மா வந்துட்டு ஜிமினோட அப்பாவுக்கு வந்து சைகையில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் அவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்கள்ட்டலாம் நல்லா பேசி அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே தான் வந்துட்டு உங்கள் டேஸ்லாம் போகுது. ஜிமின் வந்துட்டு உங்களை அவ்வளோ கேரிங் அண்ட் லவ்லியாக பார்த்துக்கிறாரு. இந்த உலகத்துலேயே ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் தான் ஜிமின் தான் சொல்ல முடியும். இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் வந்து உங்களை ரொம்பவே கேரிங்காக லவ்வபுளாக அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஜிமின் உங்களுக்கு இவ்வளோ கேரிங் கொடுக்குறாரு. ஜஸ்ட் நம்ம அவருக்கு நம்மளை தானே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினுக்கு உங்களே நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் லைஃப்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான்டா. ஓகே டாமி, பை பை, சி யூ டாமி, எப்போ புள்ளி டாமி, பாய்.